வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ் கலாச்சாரம் மற்றும் இந்து மரபில் ஒரு முக்கியமான நாள் குறித்து தான் பேச போறோம். யுகாதி. இது ஏன் முக்கியம்? இதை எப்படி கொண்டாடுவாங்க? இதன் பிணைப்பு என்ன? இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க. யுகாதி என்றால் என்ன? யுகாதி என்பது யுக பிளஸ் ஆதி என்ற இரண்டு சொற்களின் இணைப்பு ஆகும். யுக என்றால் கால பரிமாணம், எரா. ஆதி என்றால் தொடக்கம், அதாவது பிகினிங். அதாவது யுகாதி என்பது ஒரு புதிய ஆண்டின் ஆரம்பம் என்பதை குறிக்கிறது. இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் சில பகுதிகள் போன்ற மாநிலங்களில் இந்த நாளை புதிய ஆண்டாக கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இதே நாளை புத்தாண்டு அல்லது விஷு என்றும் அழைப்பார்கள். யுகாதி. அதன் சமய முக்கியத்துவம். யுகாதி என்பது சூரிய சந்திர கேலண்டர் அடிப்படையில் கணிக்கப்படும் முதல் நாள். இது பொதுவாக சித்திரை மாதத்தில் வரும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும். புராணங்களின்படி மகா பிரளயத்திற்கு பிறகு பிரம்மா இந்த நாளில்தான் உலகை சிருஷ்டித்ததாக கூறப்படுகிறது. யுகாதி பண்டிகையின் சிறப்பு. இந்த நாளில் சந்திரன் மேஷ ராசியிலும் சூரியன் மீன ராசியிலும் அமையும். இதுவே புதிய ஆண்டிற்கான ஆரம்பமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாளிலிருந்து வசந்த காலம் துவங்குகிறது. வசந்த காலம் இயற்கையின் புத்துணர்ச்சியை தருவதால் இது ஒரு புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. யுகாதி கொண்டாடும் முறை. இது மகிழ்ச்சியும் புத்துணர்வுடனும் கொண்டாடப்படும் பண்டிகை. அன்றைய தினம் மக்கள் பல வழிமுறைகளை கடைபிடிப்பார்கள். 1. காலை எழுந்து எண்ணெய் குளியல் செய்வது. இது புதிய ஆண்டிற்கான சுத்தமான தொடக்கத்தை குறிக்கிறது. 2. வீட்டை அலங்கரிக்க தொடங்குவது. கோலம் போடுவது, தோரணங்கள் கட்டுவது வழக்கம். 3. புதிய ஆடைகளை அணிவது. புத்தாண்டின் உற்சாகத்தை வெளிப்படுத்த புத்தாடை அணிவது வழக்கம். சிறப்பு வழிபாடுகள். குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து வழிபாடுகளை நடத்துவர். யுகாதி பச்சடி. வாழ்க்கையின் சுவைகள். யுகாதி அன்று யுகாதி பச்சடி என்ற ஒரு சிறப்பான உணவை தயாரிக்கிறார்கள். இதில் 6 முக்கிய சுவைகள் உள்ளன. அவை வாழ்க்கையின் பல்வேறு அனுபவங்களை பிரதிபலிக்கின்றன. யுகாதி பச்சடி. த 6 ஃபிளேவர்ஸ் ஆஃப் லைஃப். 1. கசப்பு. வேப்பம்பூ. வாழ்க்கையின் கடின தருணங்களை குறிக்கிறது. 2. இனிப்பு. வெல்லம், சர்க்கரை. மகிழ்ச்சியான தருணங்களை குறிக்கிறது. 3. புளிப்பு. புளி, மாங்காய். துக்கங்களை நினைவுபடுத்துகிறது. 4. உவர்ப்பு. உப்பு. வாழ்க்கையின் சுவாரஸ்யமான தருணங்களை குறிக்கிறது. 5. காரம். மிளகாய். சவால்களை பிரதிபலிக்கிறது. 6. துவர்ப்பு. மாங்காய். எதிர்பாராத விஷயங்களை குறிக்கிறது. இந்த 6 சுவைகளும் மனித வாழ்க்கையின் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் அனைத்து அனுபவங்களும் அவசியம். யுகாதியின் முக்கிய செய்தி. புதிய ஆரம்பங்கள் எப்போதும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இயற்கையுடன் ஒருமித்து வாழ்ந்தால் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களையும் சமநிலையாக ஏற்க வேண்டும். யுகாதி கொண்டாட்டங்கள். எங்கு, எப்படி? ஆந்திரா மற்றும் கர்நாடகா யுகாதி மிக பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா குடிபட்லா என்று கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாடு பொதுவாக புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். யுகாதியின் உணவுகள். ஃபெஸ்டிவ் ஃபீஸ்ட்ஸ் ஆஃப் யுகாதி. பெரிய திருவிழாக்களில் உணவு முக்கியமானது. யுகாதி தினத்தில் சிறப்பு உணவு தயாரிக்கப்படும். 1. புளியோதரை. டேமரின் ரைஸ். இது புளியின் புளிப்பு, காரம், உவர்ப்பு, இனிப்பு ஆகிய சுவைகளை கொண்டிருக்கும். 2. பாயசம். ஸ்வீட் கீர். இனிப்பாக பிரசாதமாக தயாரிக்கப்படும். 3. பூர்ண போலி. பருப்பு போலி மற்றும் தேங்காய் போலி. வெல்லம், பருப்பு சேர்த்து தயாரிக்கப்படும் இனிப்பு ரொட்டி. இதை தேங்காய், வெல்லம் சேர்த்தும் தயாரிக்கப்படும். உருளைக்கிழங்கு பொடிமா செய்து அதையும் பூரணமாக வைத்து கார போலி தயாரிக்கப்படும். 4. பருப்பு வடையும் சாம்பார். பருப்பு சாம்பார் மற்றும் பொரியல் செய்து வடையுடன் உணவு பரிமாறப்படும். போலிக்கு வேக வைத்து வடித்த பருப்பு தண்ணீரில் ரசம் செய்து சுவையாக பரிமாறப்படும். 5. மாங்காய் பச்சடி. புளிப்பும் காரமுமான ருசியான பச்சடி. புத்தாண்டு பலன்கள். பஞ்சாங்க ஸ்ரவணம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ். யுகாதி நாளில் புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் கேட்பது மிகவும் முக்கியம்.
குடும்பத்தினர் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் அல்லது கோவிலில் பண்டிதர்களிடம் புதிய ஆண்டின் பலன்களை கேட்டறிவார்கள். இது புதுவிதமான உற்சாகத்தையும் எதிர்காலத்திற்கான திட்டமிடலையும் எளிதாக்கும். வெற்றிகள், சவால்கள், விருத்திகள் போன்றவை அறியப்படும். தேவாராதனை மற்றும் விசேஷ பூசைகள். குடும்பத்தினர் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு விசேஷ பூஜை நடத்துவர். முக்கியமாக விஷ்ணு, லக்ஷ்மி, பரமசிவன் ஆகியோருக்கு வழிபாடு செய்யப்படும். மந்திரங்கள் பாராயணம் செய்து நலம், வளம், சுபிட்சம் வேண்டப்படும். நண்பர்களே, இன்று நாம் யுகாதியின் முக்கியத்துவம், அதன் வழிமுறைகள், யுகாதி பச்சடி, அதன் பிணைப்பு, மக்களின் கொண்டாட்டங்கள், உணவு முறைகள் என அனைத்தையும் பார்த்தோம். இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையும் இன்பத்துடன் நிரம்பி இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் வருகிறேன் மற்றொரு வீடியோவில். యుగాది வாழ்த்துக்கள். మీకు మరియు మీ కుటుంబానికి ஆனந்தகரமான யுகாதி சுபாகாஞ்சலு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய யுகாதி வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய தொடக்கம் சிறப்பாக அமையட்டும். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.